மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் சாலையோரம் வசிக்கும் நரிக்குறவர்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மணப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அப்பகுதி மக்களிடம் அளித்தார். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 5 நபர்கள் சுமார் 3.16 லட்சத்தை இழந்துள்ளனர். வில்லியனூர் அருகே குடுவை ஆற்றில் மூழ்கி 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் சாலையோரம் வசிக்கும் நரிக்குறவர்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மணப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அப்பகுதி மக்களிடம் அளித்தார். வில்லியனூர் 10 கண்டு சாலையில் உள்ள கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் ரயில்கள் வரும் வேளையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளது. இங்கு மேம்பாலம் கட்டினால் வாகனங்கள் காத்திருப்பு முற்றிலும் தவிர்க்கப்படும். வில்லியனூர் பைபாஸிலிருந்து 10 கண்ணு செல்லும் சாலையில் கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் இரட்டை வழி சாலை ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் திட்டப்பணிக்காக 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி காணொலி காட்சி மூலமாக பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். சுமார் 37.29 கோடி ரூபாய் மதிப்பில் இரட்டை வழி சாலையாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க உள்ளனர். 25 மீட்டர் நீளத்திலும் 7.5 மீட்டர் அகலம் என இரு பகுதிகளிலும் பாலத்திற்கான இணைப்பு சாலையுடன் திட்டமிடப்பட்டுள்ளது. தற்பொழுது மேம்பால பணிகள் துவங்க உள்ள நிலையில் ரயில்வே கேட் பகுதி அருகே சாலையோரம் குடியிருக்கும் நரிக்குறவர் இன மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றிடும் வகையில் முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் ரவிக்குமார் எம்எல்ஏ நரிக்குறவர் மக்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை கொடுத்தார். இதில் திருபுவனை தொகுதி எம்எல்ஏ சாய் ஜே சரவணகுமார், தியாகராஜன் உள்ளிட்ட பலர் அப்பொழுது உடன் இருந்தனர். மீன்பிடி தடைக்காலம் நிறைவடையும் சூழலில் டீசல் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதால் படகுகளுக்கு சிறப்பு விலை அல்லது மானிய விலையில் டீசல் அளிக்க மத்திய அரசிற்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். நாடு முழுவதும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் புதுச்சேரியின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளில் ஒன்று கடல் மீன்பிடி தொழில். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் ஆகிய பகுதிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வாழ்வாதாரத்தை வழங்குகிறது. இங்கு சுமார் 450 இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகுகள் இயங்குகின்றன. இந்த படகுகளுக்கு எரிபொருள் தேவைகளை புதுச்சேரி மாநில மீனவர் கூட்டுறவு சங்கம் பூர்த்தி செய்கிறது. மீன்பிடி செலவினங்களில் எரிபொருளே மிகப்பெரிய அங்கமாக உள்ளது. தற்போதைய விலை வேறுபாடு மீன்பிடி நடவடிக்கைகளின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை பாதித்துள்ளது. மீனவர்கள் எதிர்கொள்ளும் குறைந்து வரும் லாபம், ஏற்ற இறக்கமான மீன்பிடி அளவு மற்றும் அதிகரித்து வரும் உள்ளீட்டு செலவுகள் ஆகியவற்றின் பின்னணியில் இந்த சுமை குறிப்பாக கடுமையாக உள்ளது. எனவே மீனவர் கூட்டுறவு கூட்டமைப்புக்கான டீசல் தற்பொழுதைய சில்லறை விற்பனை நிலைய விலைக்கு சமமான விலையில் வழங்கிட வேண்டும். மாற்றாக பொருத்தமான சிறப்பு விலை நிர்ணய முறை அல்லது மானிய ஏற்பாடு அளிக்க பரிசீலனை செய்திட வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி மத்திய அமைச்சருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 5 நபர்கள் சுமார் 3.16 லட்சத்தை இழந்துள்ளனர். ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் தான் நடத்தி வரும் நிறுவனத்திற்கு தேவையான பொருட்கள் குறைந்த விலையில் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் செய்துள்ளார். இதனையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பொருட்கள் ஆர்டர் செய்த நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக கூறி முன்பணம் மற்றும் ஜிஎஸ்டி செலுத்தும்படி கூறியுள்ளார். இதனை அடுத்து 1,63,400 ரூபாயை அந்த பெண்மணி அனுப்பியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த பொருள் எதுவும் அவருக்கு வரவில்லை. அந்த மர்ம நபரையும் மீண்டும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. தர்மபுரியை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் வங்கி அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் வங்கி கணக்கின் KYCயை புதுப்பிக்க OTP எண்ணை கேட்டுள்ளார். இதனை நம்பிய அவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளார். அதன்பின் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 70,200 ரூபாய் மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோன்று புதுச்சேரியை சேர்ந்த பெண் 13,299 ரூபாயையும், முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் 10,300 ரூபாயையும், புதுச்சேரியைச் சேர்ந்தவர் 58,999 என 5 நபர்கள் மோசடி கும்பலிடம் சுமார் 3,16,698 ரூபாயை ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூர் அருகே குடுவை ஆற்றில் மூழ்கி 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி திருவண்டார்கோவில் இந்திரா நகரை சேர்ந்த விக்னேஷ், கலிதிர்த்தால் குப்பம் தொட்டி தெருவை சேர்ந்த கபிலேஷ் இருவரும் திருவண்டார்கோவில் தனியார் பள்ளியில் +2 படித்து தேர்ச்சி பெற்று கல்லூரி சேர்க்கைக்காக காத்திருந்தனர். இந்நிலையில் விக்னேஷ், கபிலேஷ் மற்றும் அவர்களது நண்பர்கள் உட்பட 5 நபர்கள் நேற்று மாலை வில்லியனூர் அடுத்த மேல்சாத்தமங்கலம் கிராமத்தில் குடுவையாறு தடுப்பணையில் குளித்தனர். அங்கு மண் அரிப்பு ஏற்பட்டிருந்த ஆழமான பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத வகையில் விக்னேஷ் மற்றும் கபிலேஷ் உள்ளிட்டோர் தண்ணீரில் மூழ்கி உயிருக்கு போராடினர். அதனை கண்ட சக நண்பர்கள் கூச்சலிட்டனர். இதனை கண்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து ஆற்றில் மூழ்கிய இருவரையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை செய்தும் பலனளிக்காமல் விக்னேஷ், கபிலேஷ் இருவரும் பரிதாபமாக இறந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மங்கலம் போலீசார் விரைந்து வந்து உடலினை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை தலைமை செயலகத்தில் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் பட்ஜெட் ஆலோசனைக் கூட்டம். புதுவை சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் குறுக்கீடு காரணமாக முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத நிர்வாக செலவினங்களுக்கு ரூபாய் 5396 கோடிக்கான இடைக்கால பட்ஜெட்டை மார்ச் மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். தேர்தல் முடிந்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆட்சி அமைத்துள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் முழுமையான பட்ஜெட் சட்டசபையில் தாக்கல் செய்யப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்க அறையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்க கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், எதிர்க்கட்சித் தலைவர் நாசிம், தலைமை செயலர் சரத் சௌகான் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் முழுமையான பட்ஜெட் தொகை நிர்ணயம், புதிய திட்டங்கள், ஏற்கனவே செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. திம்மநாயக்கன் பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககத்தால் வழங்கப்படும் நோட்டு புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் ராமு மாணவர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்ககத்தால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச எழுது பொருட்கள், சீருடைகள் மற்றும் காலணிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட TN பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பள்ளியினை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் தொடர்ந்து மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். மேலும் இந்த நிகழ்வில் பள்ளியின் ஆசிரியர்கள், ஊழியர்கள், அப்பகுதி பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்காஞ்சி பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன் பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் கேக் வெட்டி சிறப்பான முறையில் கொண்டாடினார். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடிடும் வகையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை திராசுப்பேட்டை பகுதியில் உள்ள அப்பா பைத்தியம் சுவாமி ஆலயத்தில் நேரில் சந்தித்து முதல்வருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பூச்சிண்டு மற்றும் பழக்கூடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்று ஆசி பெற்றார். இதனை அடுத்து தனது இல்லத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவை மற்றும் பிரியாணி வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடிடும் வகையில் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், மனோகரன், கணேசன், டாக்டர் சசிதரன், அரசு உட்பட முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர், கூட்டணி கட்சியினர், ஊர் பொதுமக்கள், ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் மோகனுக்கு ஆலியுர மாலை அணிவித்தும் பூச்செண்டு, பழக்கூடை மற்றும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இலங்கை சிறையில் இருக்கும் காரைக்கால் மீனவரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை மந்திரிக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த 7 மீனவர்களையும் கைது செய்து அவர்களது எந்திரப் படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அன்று முந்தைய கடிதம் எழுதியிருந்தேன் என்றும்
இதில் காரைக்கால் TR பட்டினத்தை சேர்ந்த பிரதீப் சூரியமூர்த்தி என்பவரை தவிர 6 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், பிரதீப் சூரியமூர்த்திக்கு சமீபத்தில்தான் திருமணம் ஆகியுள்ளது என்றும், தொடர்ச்சியாக மருந்துகள் தேவைப்படும் வயதான பெற்றோர் அவருக்கு உள்ளதாகவும், மேலும் அவர்களை பராமரிக்க வேறு குடும்ப உறுப்பினர்கள் இல்லாத காரணத்தாலும் மீனவர் பிரதீப் சூரியமூர்த்தியை விரைவில் விடுவிப்பதற்கு இலங்கை அரசுடன் தேவையான பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் வனத்துறை சார்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் MLA துவக்கி வைத்தார். உலகம் முழுவதும் இன்று சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி வனத்துறை சார்பில் சட்டப்பேரவை வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. வனத்துறை அதிகாரிகள் ஏற்பாட்டின்படி நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் MLA கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த நிகழ்வில் சட்டப்பேரவை செயலர் தயாளன், வனத்துறை ஊழியர்கள், சட்டப்பேரவை ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குப்பை அள்ளும் பணியை நள்ளிரவில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர், ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச கூலியை வழங்கிட உத்தரவு. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், சுகாதார பிரிவு இளநிலை பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, கிரீன் வாரிய துணைத் தலைவர் ஜெகதீசன், அதன் ஒருங்கிணைப்பு அதிகாரி லலித் ஆகியோருடன் புதிய பேருந்து நிலைய வளாகம், மறைமலையடிகள் சாலை, அண்ணா சாலை, ஜவஹர்லால் நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, கடற்கரை சாலை ஆகிய பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் நேரு வீதி மற்றும் புதிய பேருந்து நிலைய வளாகங்களில் உடனுக்குடன் குப்பைகளை அகற்றும் பணிகள் சரிவர நடைபெறவில்லை என்று தெரிய வந்தது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கிரீன் வாரியர் நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஜெகதீசனிடம் சுகாதார ஊழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களையும் போதுமான கூடுதல் துப்புரவு ஊழியர்களையும் பணியில் அமர்த்தவும், தேவையான வாகனங்களை குப்பைகளை அள்ளும் பணியில் ஈடுபடுத்தவும் உத்தரவிட்டார். மேலும் தூய்மை பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு தொழிலாளர் நலத்துறையின் ஆணைப்படி குறைந்தபட்ச மாத ஊதியம் உயர்த்தி வழங்கவும் அறிவுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி 12 ஆண்டு ஆட்சி சாதனையை முன்னிட்டு தவளக்குப்பம் பகுதியில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை முன்னாள் சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனை ஆட்சியை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடு முழுவதும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் லலிதா நகரில் பாஜக சார்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதன்முறையாக ஆரோவில் சுற்றுப்பயணம் வந்த தமிழக பொறுப்பு கவர்னர் ஆரோவில்லில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தார். ஆரோவில் அறக்கட்டளை நிர்வாக குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் முதல் முறையாக ஒருநாள் சுற்றுப்பயணமாக ஆரோவில் பகுதிக்கு இன்று வருகை புரிந்தார். அவருக்கு ஆரோவில் அறக்கட்டளை செயலர் மற்றும் நிர்வாகிகள் மலர்கொத்து அளித்து வரவேற்பு அளித்தனர். மேலும் ஆரோவில் உள்ள மாத்திர் மந்திர் உட்பட பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தார். மேலும் யூனிட்டி பவுலியன் இடத்தில் ஆரோவில் வாசிகளிடம் கலந்துரை நிகழ்த்தினார். இந்த கலந்துரையாடலில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் சாலையோரம் வசிக்கும் நரிக்குறவர்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மணப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அப்பகுதி மக்களிடம் அளித்தார். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 5 நபர்கள் சுமார் 3.16 லட்சத்தை இழந்துள்ளனர். வில்லியனூர் அருகே குடுவை ஆற்றில் மூழ்கி 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.